ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கர்மஞான பக்தி யோகங்கள் முதலான அனுஷ்டானங்கள் வழியாக அதையே உபாயமாக கொண்டு எம்பெருமானை அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களான உபாசகர்கள் ஒரு புறம், எம்பெருமானையே உபாயமாக கொண்டு அவனிடத்தில் பிரபத்தி செய்து அந்த பிரபத்திக்கு தகுந்ததான பேறு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்திருக்கக்கூடியவர்களான பிரபன்னர்கள் ஒரு சாரார்கள். இதில் எம்பெருமானே உபாயமாவான் என்கின்ற உபாயம்தான் சிறந்த உபாயம், எளிதான உபாயம், பேற்றை நிச்சயமாக பெற்று கொடுக்கக்கூடியதான உபாயம், நாம் கடைபிடிப்பதற்கு எளிதான உபாயம் என்ன ஆச்சாரியர்கள் நமக்கு ஸ்பஷ்டமாக காட்டுகின்றார்கள். புலியும் சிங்கமும் போல எம்பெருமான் உபாயமாகும் பொழுது தன்னோடு ஒத்திருக்கக்கூடிய மற்ற உபாயங்களை ஒரு நாளும் பொறுக்கவே மாட்டான் என்ன திருக்கோட்டியூர் நம்பி அழகான ஒரு வாக்கியத்தில் சொல்கிறார். வியாக்கிர சிம்ஹங்களோபாதி உபாய வேஷம்னு. புலியும் சிங்கமும் போல எம்பெருமான் தானே உபாயம் அப்படின்னு இருக்கும் பொழுது மற்ற உபாயங்களை ஒரு காலம் அவன் ஒரு பொழுதும் பொறுத்து கொள்ளவே மாட்டான். ஆனால் அதே உபேயம் அப்படின்னு சொல்லும் பொழுது யானை கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா யானைகளோடு சேர்ந்து தலைமையாக இருக்கக்கூடிய யானை என்ன செய்யும்? போகங்களை அனுபவிக்கும். கூட்டத்தோடு யானை எப்பொழுதுமே கூட்டமாக சென்று அனுபவிக்கும். அப்படி கூட்டமாக சென்று அந்த போகங்களை அனுபவிப்பது போல உபேயமாகும் பொழுது எம்பெருமான் பிராட்டியோடும் நித்திய முக்தர்கள் முதலானவர்களோடும் சேர்ந்தே உபயமாகிறான். உபாயமாகும் பொழுது தன்னோடு ஒத்திருக்கக்கூடிய மற்ற உபாயங்களை ஒரு காலம் அவன் பொறுத்து கொள்ள மாட்டான். வியாக்கிர சிம்ஹம் போலே இருக்கின்றான், புலியும் சிங்கமும் போலே. அதே உபேயம்னு சொல்லும் பொழுது மத்த கஜம் போல யானை கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா யானைகளோடும் சேர்ந்து தலைமை யானை போகத்தை அனுபவிப்பது போலே அவன் நித்திய முக்தர்களோடும் பிராட்டியோடும் சேர்ந்து உபேயம் ஆகின்றான். அதாவது அன்று முக்தி பெறுபவன இவர்கள் அத்தனை பேரோடு கூடி எம்பெருமான் அனுபவிக்கிறான் அப்படின்னு கருத்து. எம்பெருமானுக்கு தன்னுடைய உடைமையான இந்த ஜீவனுக்கு உடையாளி யார்? எம்பெருமானே. இந்த ஜீவனானது எம்பெருமானுடைய சொத்து. அந்த ஜீவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆறாத அன்பு, நெடிய காதல் இருக்கே, அதுதான் இந்த ஜீவனை கடைத்தேற்றும்படியான உபாயமாகின்றது. அந்த அன்பினால்தான் சிருஷ்டி அவதாரம் முதலான காரியங்களை எல்லாம் பண்ணி படாதனப்பட்டு எம்பெருமான் ஜீவனை கடைத்தேற்றுகின்றான் அப்படின்னு சொல்லப்படுறது. எம்பெருமானுக்கு இந்த சேத்தனிடத்தில் தன் அடியாரிடத்தில் கொண்டுள்ள காதல் அப்படிங்கிறத அளவிட்டு சொல்ல முடியாது. இந்த அடியவனானவனுக்கு எம்பெருமான பெற வேண்டும் அப்படிங்கிற பாரிப்பு இருக்கே, அதை காட்டிலையும் பன்மடங்கு பாரிப்பு எம்பெருமானுக்கு உண்டாம். பல இடங்களில் சொல்லப்படுறது. இத்தனை காலம் உன்னை பிரிந்திருந்தேனே அப்படின்னு சொல்லும் பொழுது அர்ச்சிராதி மார்க்கத்திலே சென்று திருமாமணி மண்டபத்தில் ஒரு முக்த ஜீவனானது எம்பெருமானை அடைந்து மாமலராள் கோன் மடியில் உகக்கும்படியாய் எழுந்தருளி இருக்கக்கூடிய சமயத்தில் இத்தனை காலம் இப்படி படாதனப்பட்டு உம்மை அடைந்தோமே அப்படின்னு பாரிப்போடு இந்த ஜீவன் எம்பெருமானை நோக்கி சொல்லி பார்த்தது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தேவிமார்கள்லாம் சொல்கிறார்கள், நீ பட்ட பாடு அதை காட்டிலையும் பன்மடங்கு எங்கள் சுவாமி பட்டார். உன்னை பெற வேண்டும், இந்த பிறவியிலாவது உன்னை பெற வேண்டும் அப்படின்னு அவருடைய பாரிப்பிற்கே அளவு சொல்ல முடியாமல் இருந்தது, அளவு கடந்திருந்தது. இப்பொழுதாவது நீ இவரிடத்திலே வந்து சேர்ந்தாயே, இவருடைய திருவடியை அடைந்தாயே,
இப்பொழுதுதான் இவருக்கு அந்த பாரிப்பு அடங்கியது அப்படின்னு சொல்லும்படிக்கு இந்த பேர் அன்பு இருக்கே, அடியார்களிடத்தில் இவன் கொண்டுள்ள அன்பு, காதல், அதனாலே நெடுமாலே அப்படின்னு சொல்றார்கள். நெடிய காதல், அதை அளவிட்டு சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு பாரிப்பு, இவனை நிச்சயம் பெற்றே தீர வேண்டும் என்கின்ற விரதம். அப்படி அந்த அன்பு, அந்த காதல், அந்த பாரிப்பு, அதுதான் இந்த ஜீவனை கடைத்தேறும்படியாய் இருக்கின்றது. அந்த அன்பு ஒன்றே இந்த ஜீவனை கடைத்தேற்றும்படியான உபாயமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்படுறது. ஜீவனுக்கு தான் எம்பெருமான அனுபவித்து கைங்கரியம் செய்யறதுனால இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கே, அதுதான் உத்தேசியமானா அது உத்தேசியம் கிடையாது. எது பேர் இவனுக்கு? எம்பெருமானை அடைந்தான், அவனை அனுபவித்தார், கைங்கரியம் செய்தது, அதனால் இவனுக்கு ஒரு ஆனந்தமா, எம்பெருமானை அடைந்து விட்டோம், ஆஹா அவருக்கு கைங்கரியம் செய்கிறோமே என்ன ஆனந்தமாக இருக்குது, என்ன ஆனந்தமாக இருக்குன்னு சொல்கிறது உத்தேசியவா, அதுதான் பேரான்னா அது பேரு கிடையாது. தன்னுடைய உகப்புக்காக, இந்த ஜீவன் தன்னுடைய உகப்புக்காக செய்யக்கூடிய கைங்கரியம், அந்த ஆனந்தம் இருக்கே அது உத்தேசியம் அல்ல. பின்ன எது உத்தேசியம் என்ன? தன்னை பெற்று எம்பெருமான் அடையும் முகம் மலர்த்திதான் உத்தேசியமாகும். இவன் செய்யக்கூடிய கைங்கரியம் பேரு அத்தனையும் எம்பெருமானுடைய முகமலர்த்திக்காக, அவனுடைய திருமுக மண்டலத்திலே தோன்றக்கூடியதான அந்த புன்முறுவலுக்காகவே இவன் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையும் இருக்க வேண்டும். அதுதான் உத்தேசியமாகின்றது, உபேயமாகவும் இருக்கின்றது அப்படின்னு கருத்து. அப்படின்னா உபேயம்னா என்னது? அடையத்தக்கதாக இருக்கின்றது அப்படின்னு கருத்து. ஆக இந்த ஜீவனானது எம்பெருமானை அடைந்து கைங்கரியத்தை பெற்று ஆனந்தம் கொண்டிருப்பதும் உத்தேசியம் கிடையாது. அது அத்தனையும் செய்யறது எல்லாம் எம்பெருமானுடைய முகமலர்த்திக்காக, அதுதான் உத்தேசியமும் உபேயமுமாகவும் இருக்கின்றது என்று கருத்து அப்படின்னு எம்பாரும் அருளி செய்கின்றார். அப்படின்னு திருக்கோட்டியூர் நம்பியும் எம்பாரும் இப்படி அழகா உபாய வேஷத்திலேயும் உபேய வேஷத்திலேயும் எம்பெருமான் வியாக்கிர சிம்மமும் மத்த கஜம் போலேயும் இருக்கின்றான் அப்படின்னு அழகா காட்டுறார். நாமெல்லாம் சிம்மகதி, வியாக்ரகதி, கஜகதின்னு பார்த்துருக்கோம். ஆனால் எம்பெருமான் எப்படி உபாய வேஷத்தில் உபேய வேஷத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத அழகான வார்த்தையில் இங்கே நமக்கு அனுபவிக்க முடியாத ஒரு அனுபவத்தை நமக்கு பூர்வர்கள் காட்டி கொடுக்கிறார்கள். பூர்வர்கள் வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் அது வசத்தியே. தொடர்ந்து இதுபோல அனுபவத்தை கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.